ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்தோம். டிமார்ட் போயிருந்தோம். அதனால் வந்து வேறு ஒரு வேலையாக வந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தேவையான பொருட்கள் மட்டும் தான் வாங்கினோம். இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பில் போட்டுட்ருக்காரு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்து வெளியில் வரும்போது பாப்பா வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுச்சு. பாப்கார்ன் வேணும்னுச்சு. சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் வந்து வாங்கியாச்சு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து தான் என்னால் வந்து சரி கேட்குது, சரி ஒரு டைம் வாங்கி தர்றதுனால என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐஸ்கிரீமும் என் பொண்ணுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் வாங்கிக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டாவாம் இது. அதுக்கப்புறம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னும்போது ஹெல்த்தியாக வந்து சூப்பரான ஒரு ரெசிபி அங்கே இருந்தது. அடைன்னு சொல்லுவாங்க, கேழ்வரகு அடை. அது வந்து ஓகே, கேழ்வரகு அடை வந்து இருந்தது. சரி ஓகே அது ஓகே ட்ரை பண்ணலான்ட்டு எனக்கு வாங்கி தந்தாங்க. அதுக்கப்புறம் அது சூப்பராக இருந்தது நிஜமாகவே. இதெல்லாம் வந்து வீட்டிலலாம் நிறைய பேர் செய்கிறது இல்லையா. அப்புறம் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பால்கோவா பன் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கேழ்வரகு அடை அப்புறம் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் வந்து போய்ட்டு இருந்தது. அதே மாதிரி வெயில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் அதனால தான் டயர்டாக ஒரு மாதிரி ஆளுலாம் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறோம் நாங்கள். அப்புறம் அவரும் வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரும் ஒரு டீயை வாங்கி அதுக்கப்புறம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சுங்க. அப்புறம் வாங்கின திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராசரி ஐட்டம்லாம் வந்து என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் வந்து கொட்டி வச்சாச்சு. இப்படி தான் இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து நைட்டுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் நைட் டின்னர்லாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.